அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோ சனிஷன். நம்மளோட மொபைலுக்கோ நம்மளோட ஃபேஸ்புக் தளத்துக்கோ ஒரு ஃபேக்கான நியூஸ் வரும்பொழுது அது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். இன்னைக்கு காலையில் வந்து அப்படியே ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் வந்துச்சு. கஞ்சிப்பான இம்ரான் வந்து இத்தாலியில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா திடீர்னு நல்ல விஷயமாச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது சரி பிரதானமான முதன்மையான ஊடகங்கள் இருக்கும் இல்லையா, ஒஃபிஷியலான ஊடகங்கள் இருக்கும், அங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு செய்தி வரல. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் வந்து கஞ்சிப்பான இம்ரானை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்த்தோம். நேத்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் ஹம்மான் தோட்டையில் வச்சு பேசிட்டு இருந்த வாக்கில் அவர் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு 58 பேருக்கு எதிராக இன்டர்போல் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதைச்சாரு. விரைவில் வந்து கஞ்சிப்பான இம்ரானை நாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதை வச்சு இப்படி ஒரு நியூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்தது. என்னப்பா சடனாக வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக ரத்மலான சைமாவை வந்து பிடிப்பதற்காக மலேசியா வந்து போயிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை பார்த்தோம். கூட்டு வந்தது ரத்மலான சைமாவை தான். தனுஷ்க கௌசல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சிப்பான இம்ரானோட நிதி விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒருத்தர். ஆனால் அந்த நியூஸை நம்ம பார்த்தோம் என்னன்னா, ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல் அவர்கள் வந்து கஞ்சிப்பான இம்ரானை வந்து அரெஸ்ட் பண்ணுவதற்காக தான் மலேசியாவுக்கு போனார். மலேசியாவில் இருந்து கஞ்சிப்பான இம்ரான் வந்து இந்தோனேஷியாவுக்கு தப்பி போயிட்டாரு. அதனால் இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க, சைமாவை பிடிச்சிட்டு வந்தாங்க, அது கூட சேர்த்து 2 பேரை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். இந்த இடைக்கிற நமக்கே தெரியாத விஷயங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாத விஷயங்களை யார் யார் வந்து ஷேர் பண்ணுறாங்க, யார் யார் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் 6ஆம் தேதி நைட்டு அடித்து கொல்லப்பட்ட அஸ்மான் ஷரீஃப் தீன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும், கனேமுல்ல சஞ்சீவோட மர்டரில் வந்து சந்தேக நபராக பார்க்கப்பட்டவர். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய நியூஸை கொஞ்சம் திரும்பி எடுத்து பாருங்கள். இந்த துப்பாக்கி கொடுத்தவங்க இஷாரா செவந்தி. அதுக்கப்புறம் பாலாவி பகுதியில் வந்து ஒருத்தரை போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க வேனுக்குள்ளே வச்சு. வெள்ளை ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை தான் பிடிச்சி இப்போ உள்ளே வச்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து சமிந்து தில்ஷான் பியூமங்க. இவர் முன்னாடி வந்து ஆர்மியில் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. 1.5 கோடி எவ்வளோக்கோ வந்து கண்ட்ராக்டில் வந்து கனேமுல்ல சஞ்சீவை வந்து கொள்வதற்காக பேசி 2 லட்சம் எவ்வளோ வாங்கின மாதிரி கதையெல்லாம் போச்சு இல்லையா. அவர் தான் இந்த அஸ்மான் ஷரீஃப் தீன். அந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, வெள்ளை கலரில் பையன் ஒருத்தன், இந்த கோட்லாம் போட்டு வக்கீல் மாதிரி வந்தார் இல்லையா, அவரை தானே பாலாவில் வச்சு பிடிச்சாங்க. அவர் தான் அந்த அஸ்மான் ஷரீஃப் தீன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கும் ரொம்ப டவுட் என்னென்னா, ஒவ்வொரு மீடியாக்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி போட்டுட்டு இருக்கும். இப்போ 4 நாட்களுக்கு முன்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் சொன்னது என்னன்னா, 33 பேரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம், இன்னொரு 93 பேர் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு வெளிநாடுகளில் இருக்காங்கன்னு சொன்னார். இப்போ நேற்று அருண ஜெயசேகர் அவர்கள் சொன்னதை பார்க்கும்பொழுது என்னன்னா 58 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கும்பொழுது எது கரெக்டான அக்யூரேட்டான சில விஷயங்கள் நமக்கு வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நான் இந்த விஷயத்தில் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த அஸ்மான் ஷரீஃப் தீன் இருக்கார்ல, அவர் வந்து தெய்வல வட்டரப்பல ரோட்ல ஏற்பட்ட ஒரு கொலை தொடர்பாக தான் அவர் உள்ளே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கதை வந்திருக்கு. இப்போ இதில் மிகப்பெரிய கொஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் பிடிச்சிங்கல்ல இந்த கனேமுல்ல சஞ்சீவை வந்து கொன்னதாக பாலாவில் பிடிச்சிங்கல்ல, அவர் தான் இவரா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க அவர் இல்லைங்க, டவுட் பட்டாங்க, சஸ்பெக்டாக பார்த்தப்பட்டவர் தான் அஸ்மான் ஷரீஃப் தீன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இங்கே உள்ள பிரச்சனை. சரி, இதை நீங்களே சொல்லுங்களேன், உங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. சரி, இதெல்லாம் போக ஒரு பக்கம் ஷிரான் பாசித்தை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து 72 மணித்தியாலங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் சிசிஐபி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து அவர் நேற்று கொடுத்த வாக்குமூலத்தில் கொழும்பு மரைன் டிரைவ் ரோட்ல அவருக்கு சொந்தமான 5 ஹோட்டல் இருக்குன்னு ஒரு ஊடகம் கொடுத்துருக்கு. இன்னொரு ஊடகம் பார்த்தீங்கன்னா கொழும்பு செட்டியார் தெருவில் 5 விடுதிகள் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் எப்படி இருந்து எங்கே வருது, இது கரெக்டான நியூஸ் என்ன அப்படிங்கலாம் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு செய்தியை நம்ம வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக 10-15 வெப்சைட்டை வந்து நம்ம வந்து தேட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு செய்தி வந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா எந்த வித
தகவலும் தெரியாம எதையுமே ஷேர் பண்ண போகாதீங்க. மிக முக்கியமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட, போலீஸ் மா அதிபர் உட்பட, இலங்கை போலீஸ் திணைக்களம் உட்பட இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய உத்தியோகபூர்வ செய்திகளை மாத்திரம் வந்து நீங்க நம்புங்க அப்படிங்கறதா நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு காலையில நான் அதிர்ச்சியான மாதிரி எத்தனை பேர் வந்து அதிர்ச்சியா இருப்பீங்க, இன்னும் கஞ்சிபான இம்ரான் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. அரெஸ்ட் ஆயினா சந்தோஷம் தான், அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு சொல்றதுதான் மிக முக்கியமான விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம் என்னப்பா அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில ஒரு ஸ்காஃப் பிரச்சனை போயிட்டு இருக்கே, சீருடை பிரச்சனை போயிட்டு இருக்கே, இன்னும் இதை முடிக்க மாட்டீங்களா அப்படிங்கறதுதான். இதுல எனக்கு சில டவுட்ஸ் இருக்குங்க. இப்ப இது இவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்குல்ல, 6ஆம் தேதி நடந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிரந்தர மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து தாதிகள், இவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இருக்கிற சீருடைய வந்து கொடுங்க, இல்லைன்னா சுற்று நிரூபத்தை மாத்துங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கே புரியலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சீருடை இருக்குது, இதை தாண்டி நீங்கள் மாற்றி கேட்குறீங்களே, மாற்றிட்டு வரும்பொழுது யார் சுகாதார பணியாளர்கள்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு ஒளிபரப்பு அப்பாயின்மெண்ட் கடிதம் எடுக்கக்குள்ளையும் அவங்களுக்கு சொல்லி சுற்றறிக்கை இது கடிதங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி பட்டிருந்த போதும் எங்களது வைத்தியசாலையில் வந்து எங்களை குழப்புவதன் நோக்கத்தோட அவர்களுடைய சீருடையைத்தான் நாங்கள் அணிவோம், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு வரும் நோயாளர்கள் இனவாத மேதமின்றிதான் இங்கு வைத்தியசாலையில் நோயாளர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனா நாங்களும் அவர்களும் போகல நோயாளர் பாப்பா இது என்னது, முஸ்லிம்கள் ஒன்று தமிழ் ஒன்றுன்ற மாதிரி சீருடையை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கு இங்கு இருக்கக்கூடாது. இந்த வைத்தியசாலையில் இதுவரை காலமும் இப்படி ஒரு வேறுபாடு நாங்கள் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. நாங்கள் கடமையில் அமர்த்தப்பட்டு 21 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் எங்களுக்குள் ஒரு பாகுபாடும் இல்லை. இதழில் கலாச்சாரமற்ற பிள்ளைகள் எங்களுடன் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதுவரையும் அவர்கள் கடந்த 6/8/2026 அன்று சுகாதார அமைச்சினால் நியமனம் பெற்று வந்த சுகாதார உதவியாளர்களின் சில அசம்பந்த போக்கு, அவர்கள் சரியான சீருடை அணியாததால் எங்கள் வைத்தியசாலையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் இல்லாத குழப்பம் இன்று நமக்கு தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அது இனவாத சக்திகளால் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் ஆதார வைத்தியசாலை இதுவரை காலமும் எவ்வித இன்னலுக்கும் இடர்களுக்கும் முகம் கொடுத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வரும் வைத்தியசாலை. இதனை இக்காரணம் ஒன்று நாங்கள் விளையான பலிக்கு தள்ளப்பட மாட்டோம். இதுவரைக்கும் காலமும் நாங்கள் எங்கள் பணிகளை நேர்த்தியாக திறமையாக செய்து கொண்டு வரும் பட்சத்தில் இன்று இந்த பிரச்சனை எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு கடும் மனவருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தயவு செய்து எங்களது பணிப்பாளர், எங்களது ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் நிர்வாகங்கள் எங்களது மனவருத்தத்தை போக்கி இதற்கு சரியான முடிவினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை காலமும் எங்கள் ஆதார வைத்தியசாலையில் எந்த ஒரு இனமத வேறுபாடு எந்த ஒரு மொழி வேதம் ஒன்று நாங்கள் சரியாக கடமைகளை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் எந்த கலாச்சார உடைகளும் நாங்கள் இங்கு அனுமதிப்பதில்லை. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையில் எமது ஊழியர்களோ அல்லது எங்களது சுற்று நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியங்கள் நாங்கள் செய்யவில்லை. அரசினால் அனுமதிக்கப்பட்ட சீருடைகளை நாங்கள் அனைவரும் காணப்படுகின்றோம். தயவு செய்து அரசு இதை கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு சரியான நிவாரணத்தை பெற்றுத் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நடந்ததோட போலீசார் வந்து அதை கலைத்ததாக வந்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சுகுணன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் நான் வந்து சில போஸ்ட் பார்த்தேன். சுகுணன் அவர்கள் வந்து அங்கே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. அவங்களோட எல்லாம் முஸ்லீம்களோட நல்லா தான் பழகிட்டு இருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இன்னைக்கு ஒரு குரல் பதிவு வந்து வெளியாக இருந்தது. இது கரெக்டா சுகுணன் அவர்களினுடைய வாய்ஸ் கட்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் அதில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். முன்ன பின்ன நான் அவங்கள கண்ணால கூட பார்த்தது கூட கிடையாது. என்னை பத்தின சில விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்லலாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து வெளியே பரவிட்டு இருக்கு. இதை நான் உங்களுக்கு வேறையா ஒளிபரப்புறேன், இதையும் கொஞ்சம் பாருங்க. இப்போ இதுல என்னன்னா, நான் கேட்கிற கேள்வி, சரி 6ஆம் தேதி நியமனம் பெற்ற அந்த 9 இஸ்லாமிய சுகாதார உதவியாளர்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க வந்து வேலை செய்யணும்னு போறாங்க.
போயிட்டு எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட வேணான்னு சொல்லிட்டு மருத்துவ பணிப்பாளர் சொன்னதாக தானே இந்த கதை வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து இதற்காக நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க. நேற்று அருண் ஹேமச்சந்திரா உட்பட இதை பத்தி கதைச்சிருக்காங்க. ஹரிஸ் முன்னாள் எம்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசியிருந்தாங்க, மனோ கணேசன் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்படி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இதுல பாதிக்கப்பட்ட அந்த 9 பேர்ல ஒருத்தராச்சும் சரி நீங்க ஃபேஸை வந்து காமிக்க வேணாம், என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி வெளியே சொல்லுங்களேன். ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமா சரி வெளியே சொல்லுங்க, கரெக்டா என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும்ல. இது வந்து யாருக்குமே தெரியுது இல்ல நிஜமா என்னதான் பிரச்சனை. இப்போ வந்து இவர் வந்து பணிப்பாளர் சொல்ற மாதிரி பார்த்தா அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் சொன்னார் என்னன்னா வைத்தியசாலைக்குன்னு ஒரு பொது உடை இருக்கு, அதை உடுத்து வரணும்னு சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனை தனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமலே சில விஷயங்கள் எழுதப்படுதுன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு தாதியர்கள் கொடுத்த நேர்காணல வந்து அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது நிஜமா அதை வந்து நீங்க சொல்லணும்னா இதுல கரெக்டா வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அந்த 9 பேர்ல தயவு செஞ்சு யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சுகாதார உதவியாளராக ஒர்க் பண்ண போறீங்கன்னா, நீங்க அப்படி ஒரு தொழில் பார்க்க போறீங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் யாராச்சும் ஒருத்தர் வெளியே வந்து பேசணும்ல. தயவு செஞ்சு எப்படியாச்சும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னது தான் நான் இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்க விரும்புகிறேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோவில் நான் வந்து பணிப்பாளர் சுகுணன் அவர்களினுடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து போடுறேன். இதை வந்து நான் வந்து என்ன சொல்றது, இதுக்கு வந்து நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்னன்னா இப்படி ஒண்ணு பரவுது, இது கரெக்டா அவரோட வாய்ஸானு தெரியல, ஆனா இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனதா எல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இதை ஒளிபரப்பியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் குணசிங்கம் சுகுணன், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் கதைக்கிறேன். உண்மையில் கடந்த 2 வாரங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிற்றூழியர்களின் சீருடை சம்பந்தப்பட்ட விவரங்களில் கல்முனை ஆதார வைத்தியசாலை சார்பாக பல விடயங்கள் நடந்தேறிவிட்டன. உண்மையில் இந்த விடயத்தை பற்றி கூற வேண்டுமானால், நான் பணிப்பாளர் இவர்கள் நியமனம் கிடைத்ததற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒரு பாரிய விபத்தை சந்தித்து அதில் மோசமாக பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த வைத்தியசாலைக்கு செல்லாமல் கடமை லீவில் காணப்படுகின்றேன். உண்மையில் இதில் நடந்துகின்ற விடயங்கள், என்னோடு இணைக்கப்பட்டு கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் சுத்தமான பச்சை பொய் என்று என்னால் கூற முடியும். இன்னும் இந்த ஊழியர்களில் ஒருவரை கூட முகத்தை தூரத்தில் நின்றும் பார்க்காதவன் என்ற வகையில் இவர்களின் ஆடை தெரிவுகள் அல்லது அவர்களுடைய சீருடையின் விவரங்களை பற்றி ஒன்றும் அறியவில்லை. ஆனாலும் மிகவும் திடமாக கூற முடியும், சிற்றூழியர்களின் சீருடை என்பப்படுவது ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் காணப்பட முடியும். அதை மீறுகிறார்கள் என்று இன்று எனக்கு நேற்று கிடைத்திருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றது. அப்படியாக ஒருவரும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சட்ட ரீதியான ஒழுங்கு விதிமுறைகளை மீறி எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் மீறுகின்ற உரிமை இந்த நாட்டில் எவருக்கும் இல்லை. அது தமிழர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அல்லது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும், சிங்கள பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும், எவருக்கும் இந்த நாட்டின் விழுமியங்களை மீறுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த விதத்தில் அந்த விடயங்கள் கையாளப்படும். உண்மையில் அவர்கள் புதிதாக அனுமதிக்கப்பட்டவர்கள், நியமனம் பெற்றவர்கள், அவர்களுக்கு தெரியாமல் சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களையும் திருத்தி எங்களுடன் இந்த சுகாதார உத்தியோகத்தர்களுடன் இந்த சுகாதார அமைப்புடன் கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகின்றோம். உண்மையில் அப்படியான பெண்கள் 9 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் சேவைகள் பெரிய அளவுக்கு வரவேற்கப்படுகிறது. ஆகவே அவர்களும் எங்களுடன் இணைந்து சரியாக செல்வோம். இந்த யூனிஃபார்ம் குளறுபடிகளை நாங்கள் ஒரு விதமாக சரியான முறையை தீர்த்து சரியான விதத்தில் அவர்களை இணைத்து கொண்டு செல்லத்தான் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்த முகநூல்களிலும் பிற சோசியல் மீடியாக்களிலும் எழுதப்படுகின்ற சச்சரவுகள், பிழையான வதந்திகள் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்னும் நான் அந்த உத்தியோகர்களை காணக்கூட இல்லை. என்னை விமர்சனப்படுத்தி என்னை பிழையான விதத்தில் பல பிறழ்வு உள்ளவர்கள் எழுதுவார்கள். அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. நான் ஒருபோதும் அவர்களை பற்றி சிந்தித்ததே இல்லை. வாழ்க்கையில் சரியான விடயங்கள் நிச்சயமாக நடைபெறும். கல்முனை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஒவ்வொரு
ஸோ தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க, இல்லைனா வந்து இது இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த காணொலி ஊடாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா.